கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனா எல்லாருக்கும் சத்தியம் விளங்குவான்னா விளங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். வந்த எலியாவும் இவன் தான். ஏற்கனவே வருவான்னு சொன்ன எலியா இருக்காருல்ல, இவர் தான் வந்துட்டு போயிட்டாரு. இப்போ பாதாளத்துல போய் இயேசுவோட சேர்ந்து எல்லாரையும் கூட்டி கிளம்பிட்டாரு. இப்ப வருகிறவனாகிய எலியா அதுவும் யோவான் தான். ஆமா, ஜான் இல்லையா, ஜான் த பேப்டிஸ்ட். வருகிறவனாகிய யோவான் இவன் தான். இப்பவும் இவனை உலகம் கண்டுக்காது, இவனை கல்லெடுத்து அடிக்கும். இவன் செத்துட்டான்னு சொன்னா பரிசுகளை வழங்குவார்கள் எல்லாரும். அப்பா செத்து தொலைஞ்சான்டா, இவன் எப்படா ஒளிவான்னு காத்து கிடந்தோன்னு ஊரே என்ன செய்யும், பரிசுகளை அனுப்புவார்கள்னு வேதம் சொல்லு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கிஃப்ட் கொடுப்பாங்களா, இடையே செத்துட்டான்டா. முதல்ல ஏற்கனவே வந்தான், தலையை வெட்டி கொண்டுட்டோம். இப்ப ரெண்டாவது எலியாங்கிற பேர்ல வந்துட்டான். இப்ப கல்லெடுத்து அடிச்சு கொள்ளு அவனை. கூட மோசையும் வருவான், மறந்துடாதீங்க. இந்த கிருபையின் காலத்துல யோவான் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? எலியா. யோவான்னா எலியா, அதை மறந்துடாதீங்க. எலியா தான் யோவான், யோவான் தான் எலியா. அந்த எலியாவின் ஆவி எல்லார் மேலையும் ஊற்றப்படும் இந்த கிருபையின் காலத்துல. இந்த கிருபையின் காலத்துல எல்லார் மேலையும் எலியாவின் ஆவி ஊற்றப்படும். அந்த எல்லாரும் யாரு? கடைசி நாட்களிலே வாஞ்சிக்கிற யாவர் மேலும் எலியாவின் ஆவி ஊற்றப்படும். யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் எலியாவை போல எவனும் அற்புதம் செய்ததும் இல்லை. ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. யோவான் என்ற பெயரிலே வந்த பொழுது அவர் ஒரு அற்புதம் செய்யல, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனா எலியா என்ற பெயரிலே வந்த பொழுது அவரை விட பெரிய அற்புதம் யாருமே செய்யலங்க. இயேசு செய்யறதுக்கு முன்னாலேயே மரித்தோரை எழுப்பிட்டாரு, பல அற்புதத்தை எலியா பண்ணிட்டார். ஆமா, அதே மாதிரி தேவ ஜனமே, நீதான் இன்னைக்கு தூதன். ஆமா, கர்த்தருடைய தூதன் நீதான். உன்னை முன்னால் அனுப்புறாரு, போ ஆத்துமாதாயம் பண்ணு. ஆமா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14-15 எலியாவின் வேலை என்ன, அந்த எலியாவின் ஆவி ஊற்றப்பட்டவருடைய வேலை என்ன? மத்தேயு 24-14-15. எலியாவின் ஆவி கிருபையின் காலத்துல எப்பொழுது வெளிப்படும்? சபையை பாழாக்குகிற அருவருப்பு பாழாக்க வரும் பொழுது. ஆமா, பரிசுத்த சபையெல்லாம் பாழா போற சபையா மாறும். எங்கே துதி ஆராதனை மகிமையுள்ளதாக இருந்ததோ அங்கே சினிமா பாடல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். ஊழியக்காரன் என்ற பெயரிலே அட்டூழியக்காரர்கள் எழும்புவார்கள். அந்த நேரம் எலியாவின் ஆவி வெளியே வரும். அது வரைக்கும் வராது. அதன் பிறகு எலியாவின் ஆவி வந்து அது யாவர் மேலும், ஒரு எலியா இல்லைங்க, லட்சக்கணக்கான எலியா வந்துருவாங்க. அங்க இயேசுவை கொல்லும் போது யூதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, பிசாசு என்ன நினைச்சிருக்கோம், இந்த இயேசுவை கொன்னுட்டோம்னா இதோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சு ஒரு இயேசுவை கொன்றார்கள். இன்னைக்கு ஊரெல்லாம் இயேசுவா தான் இருக்காரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இயேசு, ஒரு இயேசுவை தான் கொன்னாங்க, ஆனா ஊரெல்லாம் இன்னைக்கு இயேசுவா இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு எலியாவை கொன்னா இங்க ஆயிரக்கணக்கில் எலியா வந்துட்டான். இப்போ சபை சீர்கெடும் பொழுது அந்த எலியா வந்து சபையில சண்டைக்கு நிற்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உன் மீது எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்தை அசைக்கிறவனாக, தேசத்தை அசைக்கிறவளாக உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீ வெறுமனே ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்கறதுக்கு உன்னை அழைக்கல கர்த்தர். உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். யோவான் ஸ்நானன் செய்யாத அற்புதத்தை எலியா செய்தானே, அந்த எலியாவின் ஆவி உனக்குள் ஊற்றப்படுகிறது. என் பிள்ளையே, பாழாக்குகிற அருவருப்பை கண்டால் நீ பொங்கி எழ வேண்டும். சபைக்குள் அருவருப்பு வந்தால் நீ பொங்கி எழ வேண்டும். வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில பேர் பெருமையினால பேசிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் எலியாவின் ஆவி கிடையாது, அது பெருமையின் ஆவி. எலியாவின் ஆவி துண்டா தெரியும் உண்மை ஊழியக்காரனுக்கு. ஆமா, அந்த எலியாவின் ஆவிக்கு ஊழியக்காரனே அடங்கி போயிடுவான். ஆமா, எலியாவின் ஆவி விசுவாசி மேல இருக்கிறத பாக்குற ஊழியக்காரன் அடங்கி போயிடுவான். அப்படியே பெருமையின் ஆவி பிடிச்ச ஊழியக்கார விசுவாசி உச்சியில ஒரு அடி எடுத்து உட்கார வச்சிருவான். அது ஆவியானவருக்கு தெரியும். தேவ ஜனமே, உங்க எல்லார் மேலையும் எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது இந்த கிருபையின் காலத்துல. இந்த கிருபையின் காலத்துல எலியாவின் ஆவி ஊற்றப்பட்டாச்சு, அந்த யோவானின் ஆவி ஊற்றப்பட்டாச்சு. அது நீங்க தான்.
நீங்க தான் இப்ப போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு ரகசியமா வந்து உங்க மூலியமா சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாவை எல்லாம் தூக்கிட்டு போயிருவார். அதுக்குதான் ரகசியம் வருது. அதுக்கு பிறகு உபத்திரவ காலம் வந்த பிறகும் கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளையும் கிடப்பாங்க. ஐயையோ மனம் திரும்பாம விட்டுட்டோமே, அந்த கல்லணை போல சிலுவையில ஒரு கல்லணை கூட விடல, நோவாவின் காலத்துல மரிச்சவனை கூட விடல. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். சத்தியத்துக்கு மார்க் போடாதீங்க. ஒரு மார்க் போடுற டீம் இருக்கு. இப்ப யூடியூப்ல இதை நான் போடுவேன், இதை பார்த்துட்டு மார்க் போடுற ஊழியக்காரன் வருவான் பாருங்க. விசுவாசி கொஞ்சம் இருக்கு, ஊழியக்காரன் கொஞ்சம் இருக்கு. மார்க் எத்தனை மார்க்கு? 10க்கு 1, 10க்கு 2, 10க்கு 10, 10க்கு ஃபெயில், இப்படி மார்க் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே மார்க் போட்டு இங்கே இருக்க வேண்டியதான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். உபத்திரவ காலத்திலையும் எலியா நேரடியா வரப்போறாரு. 1,44,000 பேரை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஏன்னா பகிரங்க வருகை அழிப்பதற்கு வருகிறது, காப்பாற்றுவதற்கு அல்ல. ரகசிய வருகை மட்டும்தான் காப்பாற்றுவதற்கு உண்டான வருகை. தேவ ஜனமே, நீ சாதாரண விசுவாசி கிடையாது. நீ எலியாவின் ஆவியை பெற்ற விசுவாசி. நீ இன்னும் அடுத்தவனுக்கு முன்னால கையேந்தி நிக்காத. ஐயா எனக்கு வியாதி, ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஐயா எனக்கு கடன், ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயான்னு இருக்க கூடாது. நீ அடுத்தவன் தலையில வச்சு கை வச்சு ஜெபிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டாய். ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே. யோவான் ஸ்நானனை குறித்த செய்தி தான் இன்னைக்கு. யோவான் ஸ்நானனால் ஒரு அற்புதமும் நடக்கவில்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு அற்புதமும் நடக்கல யோவான் ஸ்நானனால. ஆனா அநேக அற்புதங்களை அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் யாரு? யோவான் ஸ்நானன் வெறும் யோவான் ஸ்நானன் அல்ல, அவர் யாரு? சோ அந்த யோவான் ஸ்நானனை குறிச்சு நம்ம தியானிக்கும் பொழுது வருகைக்குரிய தியானம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும் பாருங்க. வாசிப்போம். முதல்ல யோவான் ஸ்நானன் எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. அந்த யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு கிறிஸ்து நிறைய சாட்சி சொல்லி இருக்கிறாரு. அதுல ஒரு சாட்சி, ஏசாயா தீர்க்கதரிசியாக அறிவித்த தீர்க்கதரிசி இவன் தான் அப்படிங்கிறார். இந்த யோவான் யாரு? கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுகிறவர். எப்பெல்லாம் செவ்வை பண்ணுவார் தெரியுமா? அதுதான் தரிசனம். எனக்கு வந்த தரிசனத்தை நான் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இதை கையில எடுத்திருக்கிறேன். சோ இந்த யோவான் ஸ்நானனை குறிச்ச பெரிய தரிசனம் கர்த்தருக்கு இருக்கு. எந்த ஊழியக்காரருக்கும் எந்த தீர்க்கதரிசிக்கும் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. ஆனா யோவான் ஸ்நானனுக்கு இப்படி ஒரு பெரிய பெரிய தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். ஏசப்பாவுக்கு முன்னால வெளிப்படுகிறவர் தான் இந்த யோவான் ஸ்நானன். ஒரே ஒரு தடவை வெளிப்பட்டதாகத்தான் பைபிள்ல இருக்கு இல்லைங்களா? ஆனா அதே பைபிள்ல அவர் மறைமுகமாக பல இடங்கள்ல இயேசுக்கு முன்னால வருவார். இயேசு எங்கெல்லாம் வருவாரோ அதுக்கு முன்னாடி யோவான் வந்துடுவார். வேற யாரும் வரமாட்டாங்க. வேற யாருக்கும் அந்த அனுமதி கொடுக்கப்படல. ஆமா, வேற யாருக்கும் அந்த அனுமதி கொடுக்கப்படல. யோவானுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு முன்னால பிறந்தவர், 6 மாசம் மூத்தவர். ஏசப்பாவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளவு? 6 மாசம். 6 மாசம் மூத்தவர் யோவான் ஸ்நானன், 6 மாசம் இளையவர் இயேசு கிறிஸ்து. இது எதுக்காக அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானன் ஆதி முதல் இயேசுவுக்கு முன் வந்து காரியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கணும். இயேசு வரப்போகிறார் அப்படிங்கிறத அறிவிக்கணும். இப்ப ஏற்கனவே இயேசுவை குறிச்சு ஒருவரும் அறியாம இருக்காங்கல்ல. அந்த காலத்திலேயே இயேசு பிறந்து 33 வயசு வரைக்கும் வெளிப்படவே இல்லை உலகத்துக்கு. அவர் அம்மாவுக்கு பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அப்பாவுக்கு பிள்ளையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். தன் வேலையை தானே செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அவர் நார்மல் மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தியது இந்த 30வது வயசுல வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஆனா அதை குறித்து யோவான் முன்னறிவிக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ
என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இது இயேசுவுக்கு முன் யோவான் அறிவிக்கிறார். இயேசுன்னு ஒருத்தர் வருவாரியா, அவர் தான் ரட்சகர், அவர் தான் உங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியும், அவரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் கூட சாதாரணமா தண்ணியில் தான்ப்பா ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் பரிசுத்த ஆவினால உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவாரு அப்படின்னு முன் அறிவிக்கிற வேலை. ஆமா, இப்போ ஒரு ராஜா வாராருன்னா அவருக்கு முன்னால பராக் பராக் ராஜாதி ராஜர் கர்த்தாதி கர்த்தர் வாரார் வாரார் வாரான்னு சொல்லிட்டே வருவானுங்க பாருங்க. அந்த வேலை யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஒரு தடவை மட்டும் அல்ல, நீங்க நல்லா விளங்கிக்கணும். தரிசனம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ இங்க யோவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரொம்ப பெருசு. அன்னைக்கு முடிஞ்சிடல. இயேசு வருவார் வருவார், உங்களுக்கு அவர் தான் பெரியவர், நான் சாதாரண ஆளு, அவரு தான் தெய்வம் அப்படின்னு அறிவிச்சிட்டார்ல. அது அன்னையோட முடியல, தொடர்ந்து இருந்தது, இப்பொழுது இருக்கிறது, இனிமேலும் இருக்க போகிறது. அதுதான் தரிசனம். யோவானுடைய வேலை அந்த ஒரு தடவை முடிஞ்சு கழுத்தை வெட்டி கொண்டு முடிச்சுட்டாங்க. அவரை எல்லாரும் நினைக்காங்க யோவான் முடிஞ்சார், யோவான் ஸ்நானம் முடிஞ்சாரு, கழுத்தை வெட்டி கொண்டுட்டாங்க, யோவான் முடிஞ்சார், அப்படி எல்லாருடைய நினைப்பும் இல்லைங்களா? அதான் கிடையாது. தரிசனம் என்ன? வேதத்தின் ரகசியம் என்ன? முதலாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு முன் இயேசு வருவார் என்பதை அறிவித்தார். அதே போல இயேசு வந்தார். இயேசு பல அற்புதங்களை செய்தார், ஜனங்களை ரட்சித்தார். இரண்டாவது யோவான் ஆவிக்குள் வெளிப்பட்டார். முதல்ல மாம்சத்துல வந்த யோவான் ஸ்நானனை வெட்டி கொன்னுட்டாங்க உடனடியாக. ஏன் கொன்னாங்க? அதுவும் ரகசியம். யோவானை கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா கொன்னாங்க. யோவானை ஒரு சாதாரண மேட்டருக்கு கொன்னாங்க. சுவிசேஷம் அறிவிச்சதுக்கு கொல்லல. இயேசுவையாவது ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, தப்பு தப்பா சொல்றாரு, வேதத்தை புரட்டுறாருன்னு சொல்லி சிலுவையில் அடிச்சாங்க. ஆனா யோவான் ஸ்நானன் சிரசை எதுக்கு எடுத்தாங்க? ஒரு வேசி அவ ஆசைப்பட்டான்னு சொல்லி எடுத்துட்டாங்க தலைய. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. அவனுடைய சிரசை ஒரு தாளந்திலே கொண்டு சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீஷர்கள் உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். அங்கதான் ரகசியம் இருக்கு. இந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் வராதுங்க. நீங்க நல்லா கவனமா கேளுங்க. அநேகருக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை தேவன் கொடுக்க மாட்டார். பரம ரகசியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ரகசியம் இது. இங்க தேவன் தனியாக போகிறார். எப்போ? யோவான் ஸ்நானனுடைய தலை வெட்டப்பட்ட பிறகு. ஒரு வேசி ஆசைப்பட்டதுக்காக அவனுடைய தலையை வெட்டி தட்டுல வச்சு கையில கொடுத்துட்டாங்க, கொண்டு போ அப்படின்னு. இப்ப யோவான் செத்துட்டாரு. எல்லாரும் ஐயையோ யோவான் செத்துட்டாரு, ஐயையோ யோவான் செத்துட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? யோவான் மரிக்க வேண்டும். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இந்த பூமியில பிறப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்னால யோவான் பிறந்தாரோ, அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மரிப்பதற்கு முன் யோவான் மரிக்க வேண்டும். எதற்காக யோவான் மரிக்க வேண்டும்? வாசிங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். யோவான் ஸ்நானன் உயிரோடு இருக்கிறவரை அவன் எலியா என்பது யாருக்கும் தெரியல, அவன் மறைந்து இருந்தான். அவன் உயிரோடு இருக்கிறவரை எலியாங்கிறது யாருக்குமே தெரியல. இங்க ஏசப்பா இப்ப சொல்றாங்க, ஏண்டா டேய், எலியாவை தேடிக்கிட்டு இருக்கீங்களா, எலியா வந்துட்டான்டா, அந்த எலியா தாண்டா யோவான் ஸ்நானன், அவனை நீங்க அறியாம உங்க இஷ்டத்துக்கு செஞ்சீங்க.
அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கூட நீங்க கீழ்ப்படியல. நீங்க அற்புதத்தை தேடி தேடி நான் இயேசு அற்புதத்தை செய்கிறேன் அப்படின்னு யோவானை விட்டுட்டு ஏன்ட்ட வந்துட்டீங்க எல்லாரும். ஏன்னா அற்புதம், உங்களுக்கு அற்புதம் வேணும். இதேதான் இப்ப நடக்கு தேவஜனமே. இப்பொழுதும் எலியாவாகிய அந்த யோவான் வெளிப்படுவார். ஆமா, உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன், ரொம்ப கவனமா கேளுங்க. இது பெரிய ரகசியம், நிறைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம். இங்க யோவான் ஸ்நானன் ஒரு முறை மரித்தார், சிரசு வெட்டப்பட்டது, கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார். பாருங்க, அவங்க சீஷர்கள் அந்த வசனத்தெல்லாம் வீட்டுல நீங்க வாசித்துக்கோங்க. ஒரு பாடியை கொண்டு போய் சீஷர்கள் அடக்கம் பண்ணுவாங்க. இப்ப இது எதுக்கு நடந்துச்சு தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்படுறாரு பாருங்க. அதுக்கு முன்னால இது நடந்துச்சு. ஏன் சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியுதுன்னு பாப்போம். நான் சொன்னதை வச்சே இப்ப புரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பாப்போம், இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்நேரம் நீங்க சத்தியத்தை, வருகையின் சத்தியத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த ரகசியம் இப்ப நான் சொல்றதுக்கு முன்னால உங்களுக்கு புரியணும். ஏன் யோவான் இயேசுவுக்கு முன்னால் மரித்தார்? சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்க சத்தியத்தை இருதயத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, காதுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். இயேசு மரிப்பதற்கு முன் யோவான் ஏன் மரித்தார்? இப்ப இயேசு பிறப்பதற்கு முன் யோவான் பிறந்தார். ஏன்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதே மாதிரி இயேசு மரிப்பதற்கு முன் யோவான் மரித்தார். ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிலுவையில ஜீவனை விட்ட உடனே பாதாளத்துக்கு போயிட்டார். இயேசு பாதாளத்துக்கு போயிட்டார்ல, அந்த பாதாளத்துல இருக்கிறவனுக்கு இயேசு வருவாருங்கிறத முன் அறிவிக்க அங்க யோவான் மரிக்கிறார். தேவ ஜனமே, இதுதான் ரகசியம், இதுதான் தேவ ரகசியம். இத பைபிள்ல எழுதிலாம் வைக்க மாட்டாங்க. இது வெளிப்பாடு, இது தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு. இது எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்டா புரியாது. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன் யோவான் மரித்து பாதாளத்துக்குள்ள போறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி கடைசி வரை. இப்போ இந்த கிருபையின் காலத்திலயும் சரி, உபத்திரவ காலத்திலும் யோவான் வர போறாரு. ஆமா, நான் இதெல்லாம் உங்களுக்கு வரிசையை சொல்ல போறேன், நீங்க கவனமாக கேளுங்க. நேரம் இருந்தா ஃபுல்லா சொல்லுவேன், இல்லைன்னா அடுத்த வாரம். இப்ப பாருங்க, யோவான் மாம்சத்துல வந்து இயேசுவுக்கு வழிகாட்டியா முன்னால வழிகாட்டிட்டு போறாரு. ஆமா, இயேசு பின்னால வாராரு. அப்படியே தெய்வம் வருகிறார், தெய்வம் வருகிறார்னு அவர் வழிகாட்டிட்டே போறாரு. இயேசுவாகிய தெய்வம் பின்னால வாரார். அதே மாதிரி நோவாவின் காலத்துல மரித்தவர்கள் பரலோகத்துக்கு வரணுமே, அவர்கள் மீது இரக்கம் வைத்த கர்த்தர் அவர் மரித்து பாதாளத்துக்கு போறார். அவர் போவதற்கு முன் யோவான் போறார். எப்படி பூமியில் உள்ள ஜனங்களுக்கு சொன்னாரு, நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் இதோ வர இருக்கிறார், அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பாருன்னு சொன்னார்ல. அங்க போய் ஞான ஸ்நானத்தை பத்தி பேசல. ஏன்னா மரித்து கிடக்கிறீர்களே, நோவா காலத்துல மரித்த முட்டா பயல்களா, நோவா கத்தி கத்தி சுவிசேஷம் சொன்னானடா, நீங்க கேட்கலையடா, நான் யோவான் வந்திருக்கிறேன் இப்போ. ஆமா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், இயேசு வரப்போறாரு எனக்கு பின்னால, இயேசு வந்து சொல்ல போறாரு, அப்பமாவது மனம் திரும்புங்கடா, தப்பிச்சு பரலோகத்துக்கு வந்துருங்க, பாதாளத்திலே கிடந்து அழிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு இந்த யோவான் நோவாவின் காலத்தில் மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்காக முன் மரித்தார். இதுதான் ரகசியம். ஆமா, சும்மாலாம் ஆண்டவர் ஒருத்தர் உயிரை எடுக்க மாட்டார். ஒரு தீர்க்கதரிசியின் உயிரை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார், ஒரு ஊழியக்காரரோட உயிரை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாருன்னா, ஐயோ அவன் பாவம் பண்ணிட்டான் அதான் தலையை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு துன்பம் வருகிறது, கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார், அவர் மரிக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அவனை தண்டிக்கிறார்னு அர்த்தம் இல்ல. மரணத்தை குறிச்சோ இல்ல அவனுடைய கஷ்டத்தை மறைந்து கிடைப்பதை குறிச்சோ 1000 பேருக்கு நன்மை உண்டாக போகிறது. இங்க யோவான் பாதாளத்துக்குள்ள போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்ச பிறகு இயேசு வரார் பின்னால வந்துட்டே, நான் தாண்டா இயேசு, புரிஞ்சுக்கிட்டீங்களாடா? யோவான் சொன்னது மண்டையில ஏறிச்சா? மேல பூமியில இருக்கிற ஒரு வயலும் புரிஞ்சுக்க மாட்டான் யோவான். யோவான் யாருன்னே அவனுக்கு தெரியலடா, இவன் தாண்டா எலியா, இவன் தான் எலியா. அந்த எலியா உங்களுக்கு முன்னால அறிவிச்சுட்டான், இயேசு நான் கடவுள், நான் பின்னால வந்து உங்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்கேன். ஓகே, என் கூட வாரியா பரலோகத்துக்கு? அங்க ஒப்பு கொடுக்கான் நோவாவின் காலத்துல மரிச்சவன். அவ்வளவு பேரும் கர்த்தர் கூட வெளியே வாரான் இப்போ. ஆமா, இது ஒரு ரகசியம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்கு, ஆனா எல்லாருக்கும் சத்தியம் விளங்குவான்னா விளங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். வந்த எலியாவும் இவன் தான். ஏற்கனவே வருவான்னு சொன்ன எலியா இருக்காருல்ல, இவரு தான் வந்துட்டு போயிட்டாரு. இப்போ பாதாளத்துல போய் இயேசுவோட சேர்ந்து எல்லாரையும் கூட்டி கிளம்பிட்டாரு. இப்ப வருகிறவனாகிய எலியா,
அதுவும் யோவான் தான். ஆமா, ஜான் இல்லையா, ஜான் த பேப்டிஸ்ட். வருகிறவனாகிய யோவான் இவன் தான். இப்பவும் இவனை உலகம் கண்டுக்காது, இவனை கல்லெடுத்து அடிக்கும். இவன் செத்துட்டான்னு சொன்னா பரிசுகளை வழங்குவார்கள் எல்லாரும். அப்பா செத்து தொலைஞ்சான்டா, இவன் எப்படா ஒளிவான்னு காத்து கிடந்தோன்னு ஊரே என்ன செய்யும், பரிசுகளை அனுப்புவார்கள்னு வேதம் சொல்லு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு கிஃப்ட் கொடுப்பாங்களா, இடையே செத்துட்டான்டா. முதல்ல ஏற்கனவே வந்தான், தலையை வெட்டி கொன்னுட்டோம். இப்ப ரெண்டாவது எலியாங்கிற பேர்ல வந்துட்டான், இப்ப கல் எடுத்து அடிச்சு கொள்ளு அவனை. கூட மோசையும் வருவான், மறந்துடாதீங்க. வரப்போகிற எலியா அந்த யோவான் ஸ்நானன் தான், ஜான் த பேப்டிஸ்ட். இப்போ இயேசு உயிரோடு இருந்த காலத்துல வந்தாரு, இப்பவும் இயேசு உயிரோட தான் இருக்காரு. ஆனா மாம்சமும் ரத்தமுமா இருந்த நாட்கள்ல கூடவே இருந்து வந்தது எலியா, அந்த யோவான். இயேசு மரித்த பிறகு, மரிக்கிறதுக்கு முன்னால மரித்து பாதாளத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தவன் அந்த யோவான். மூணாவது உபத்திரவ காலத்துல வரப்போறார். எப்படி இடைக்காலத்துல இயேசுவோடு வந்தாரோ, அதன் பிறகு அவருடைய காலத்துக்கு முன்னால வந்தாரோ, அதன் பிறகு இப்ப கிருபையின் காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல யோவான் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? எலியா. யோவான்னா எலியா, அதை மறந்துடாதீங்க. எலியா தான் யோவான், யோவான் தான் எலியா. அந்த எலியாவின் ஆவி எல்லார் மேலையும் ஊற்றப்படும் இந்த கிருபையின் காலத்துல. இந்த கிருபையின் காலத்துல எல்லார் மேலையும் எலியாவின் ஆவி ஊற்றப்படும். அந்த எல்லாரும் யாரு? கடைசி நாட்களிலே வாஞ்சிக்கிற யாவர் மேலும் எலியாவின் ஆவி ஊற்றப்படும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். தேவஜனமே, இந்த கடைசி காலத்துல, இந்த கிருபையின் காலத்துல எலியா வரமாட்டாரு. ஆனா எலியாவின் ஆவி வரும். இந்த எலியாவின் ஆவி யாவர் மேலும், அதாவது வாஞ்சிக்கிற யாவரும். இந்த அதிகால ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, நீ வாஞ்சிக்கிறாயா? கர்த்தாவே எனக்கு எலியாவின் ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. உடனடியாக உங்கள் மீது எலியாவின் ஆவி ஊற்றப்படும். நீங்கள் அநேக அற்புதத்தை செய்வீர்கள். யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் எலியாவை போல எவனும் அற்புதம் செய்ததும் இல்லை. ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. யோவான் என்ற பெயரிலே வந்த பொழுது அவர் ஒரு அற்புதம் செய்யல, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனா எலியா என்ற பெயரிலே வந்த பொழுது அவரை விட பெரிய அற்புதம் யாருமே செய்யலங்க. இயேசு செய்யறதுக்கு முன்னாலேயே மரித்தோரை எழுப்பிட்டாரு, பல அற்புதத்தை எலியா பண்ணிட்டார். ஆமா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இயேசுதான் மரித்தோரை எழுப்பிடாரு, எலியா அதுக்கு முன்னாடி எழுப்பிட்டாரு மரித்தவனை. பல அற்புதத்தை செய்தார், இயேசு அதற்கு அனுமதித்தார். ஏன்னா அவங்க எல்லாம் தூதர்கள், முன் வருபவர்கள். அதே மாதிரி தேவ ஜனமே, நீதான் இன்னைக்கு தூதன். ஆமா, கர்த்தருடைய தூதன் நீதான். உன்னை முன்னால் அனுப்புறாரு, போ ஆத்துமாதாயம் பண்ணு. ஆமா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14-15 எலியாவின் வேலை என்ன? அந்த எலியாவின் ஆவி ஊற்றப்பட்டவருடைய வேலை என்ன? மத்தேயு 24-14-15. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. எலியாவின் ஆவி கிருபையின் காலத்துல எப்பொழுது வெளிப்படும்? சபையை பாழாக்குகிற அருவருப்பு பாழாக்க வரும் பொழுது. ஆமா, பரிசுத்த சபையெல்லாம் பாழா போற சபையா மாறும். எங்கே துதி ஆராதனை மகிமையுள்ளதாக இருந்ததோ அங்கே சினிமா பாடல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கும். தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். ஊழியக்காரன் என்ற பெயரிலே அட்டூழியக்காரர்கள் எழும்புவார்கள். அந்த நேரம் எலியாவின் ஆவி வெளியே வரும். அது வரைக்கும் வராது, அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கும். அதன் பிறகு எலியாவின் ஆவி வந்து அது யாவர் மேலும், ஒரு எலியா இல்லைங்க, லட்சக்கணக்கான எலியா வந்துருவாங்க. அங்க
இயேசுவை கொல்லும் போது யூதர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, பிசாசு என்ன நினைச்சிருக்கோம், இந்த இயேசுவை கொன்னுட்டோம்னா இதோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சு ஒரு இயேசுவை கொன்றார்கள். இன்னைக்கு ஊரெல்லாம் இயேசுவா தான் இருக்காரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இயேசு, ஒரு இயேசுவை தான் கொன்னாங்க. ஆனா ஊரெல்லாம் இன்னைக்கு இயேசுவா இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு எலியாவை கொன்னா இங்க ஆயிரக்கணக்கில் எலியா வந்துட்டான். இப்போ சபை சீர்கெடும் பொழுது அந்த எலியா சபையில சண்டைக்கு நிப்பான். அன்னைக்கு அந்த ஊழியக்காரன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான். ஆமா, ஏன்னா அந்த ஊழியக்காரனுக்கு ஒத்து வராது. அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்லுவான் இந்த விசுவாசி, நீ செய்யறது சரியில்லைப்பா, நீ செய்யறது சரியில்லை, நீ கர்த்தருக்கு விரோதமா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. உடனே நீ சபைக்கு விரோதமா பேசுற, வெளியே போல அப்படின்னு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுவாங்க. ஆமா, இது நடக்கும் பாருங்க. இப்ப உலகம் முழுக்க நடக்க தொடங்கியாச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க ஊழியக்காரர்கள் வழி தப்பி போறாங்க, கள்ள உபதேசங்கள் உள்ள வருது, தட்டி கேட்கிற விசுவாசியை வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க, விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. வெளியே போ, நீங்க இருக்காத, வெளியே போ. தேவ ஜனமே எச்சரிக்கையா இருங்க. எலியாவின் ஆவியை பெற்ற பிறகு ஜெபத்துல நீங்க அதிகமா தரித்திருங்க. இந்த அதிகால ஜெபத்துல என்னோடு இணைந்திருக்கிற அநேகருக்குள் எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உன் மீது எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்தை அசைக்கிறவனாக, தேசத்தை அசைக்கிறவளாக உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீ வெறுமனே ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்கறதுக்கு உன்னை அழைக்கல கர்த்தர். உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிறார். யோவான் ஸ்நானன் செய்யாத அற்புதத்தை எலியா செய்தானே, அந்த எலியாவின் ஆவி உனக்குள் ஊற்றப்படுகிறது. என் பிள்ளையே, பாழாக்குகிற அருவருப்பை கண்டால் நீ பொங்கி எழ வேண்டும். சபைக்குள் அருவருப்பு வந்தால் நீ பொங்கி எழ வேண்டும். சும்மா சப்பக்கட்டு கட்டிட்டு போயிட்டே இருக்க கூடாது. பரவாயில்ல, பாரம்பரியமா போயிட்டு இருக்கமே, என்ன செய்ய, அநியாயம் நடக்கு, கண்ணை மூடிக்கிடாத. கர்த்தர் ஓன்ட்ட கணக்கு கேட்பாரு. சபையில அநியாயம் நடக்கா, தப்பு பண்றான், நீ தட்டி கேளு. தேவ ஜனமே, உனக்கு அந்த அதிகாரத்தை, அந்த எலியாவின் ஆவியை கர்த்தர் அதுக்காக பெருமை பிடிச்சி பேசிட்டு தெரியக்கூடாது. வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில பேர் பெருமையினால பேசிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் எலியாவின் ஆவி கிடையாது, அது பெருமையின் ஆவி. எலியாவின் ஆவி துண்டா தெரியும் உண்மை ஊழியக்காரனுக்கு. ஆமா, அந்த எலியாவின் ஆவிக்கு ஊழியக்காரனே அடங்கி போயிடுவான். ஆமா, எலியாவின் ஆவி விசுவாசி மேல இருக்கிறத பாக்குற ஊழியக்காரன் அடங்கி போயிடுவான். அப்படியே பெருமையின் ஆவி பிடிச்ச ஊழியக்கார விசுவாசி உச்சியில ஒரு அடி எடுத்து உட்கார வச்சிருவான். அது ஆவியானவருக்கு தெரியும். தேவ ஜனமே, உங்க எல்லார் மேலையும் எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது இந்த கிருபையின் காலத்துல. சரி, இப்ப அவர் முதல்ல இடைக்காலத்துல வந்தார் இயேசுவோடு சேர்த்து, அடுத்து பாதாளத்துக்கு போனாரு, இப்ப கிருபையின் காலத்திலயும் வந்துட்டாரு, அடுத்து உபத்திரவ காலத்துல வரப்போறார். ஆமா, இந்த யோவான் இருக்காரு, உபத்திரவ காலத்திலேயே எலியாங்கிற பேர்ல தான். எலியா தான் அவரு, எலியா தான் யோவான், யோவான் தான் எலியா. இது ஏசப்பா சொல்லிட்டாங்க. அந்த வசனத்தை வாசிச்சோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இது உபத்திரவ காலத்துல நடக்க போற சம்பவம். ஏற்கனவே இடைக்காலத்துல நடந்துட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது, அதுக்கு ஒரு மரித்த பிறகு நடந்தது. இப்ப கிருபையின் காலத்துல நடந்துகிட்டு இருக்கு எலியாவின் ஆவி. நீ வரப்போறது உபத்திரவ காலத்துல நேர லைவா வருவாங்க. அது ஆவிலாம் கிடையாது. இப்ப அந்த ஆவி என் மேல ஊற்றப்பட்டிருக்கு, உங்க மேல ஊற்றப்பட்டிருக்கு, எல்லார் மேலயும் ஊற்றப்பட்டிருக்கு. ஆனா இது ஆவி. ஆனா உண்மையான எலியாவும் மோசையும் இறங்கி வருவாங்க பாருங்க பூமியில. 2 பேரும் உள்ள வந்து ஃபைட் பண்ணுவாங்க பாருங்க ஆன்டி கிரைஸ்டோட ஆட்களோட. ஆமா, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக வரப்போறாங்க. ரகசியம் அதுதான். கைவிடப்பட்ட சபைக்காக தான் வரப்போறாங்க. அந்த எலியாவும் மோசையும் வருவது சும்மா சண்டை போடுறதுக்குன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. வந்து அந்தி கிறிஸ்து கூட சண்டை போட வராங்க அப்படின்னு.
அது இல்ல உண்மை. அவங்க வர்றது எதுக்கு தெரியுமா? 1,44,000 பேரை திரட்டுறதுக்காக வராங்க. இயேசு பகிரங்கமா வர்றதுக்கு முன்னால, ஏற்கனவே ரகசிய வருகைக்கு முன்னால எலியாவின் ஆவி வந்து இப்ப ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகுதான் ரகசிய வருகை வரும். அதன் பிறகு உபத்திரவ காலத்துல ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரெடி பண்ணுவார். 1,44,000 இஸ்ரவேல் மக்களையும் 1,44,000 கைவிடப்பட்ட சபையும். இந்த ரகசியத்தை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்ப 1,44,000 ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் நாங்க தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிடையாது. 1,44,000 இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரத்துல இருந்து 12,000 எடுத்துருவாரு. அது 1,44,000 யூதர்கள். அவங்க இஸ்ரவேல் வம்சம். வெறும் யூதர்கள் மட்டுமல்ல, மொத்த இஸ்ரவேல் வம்சம். அதுல இன்னொரு 1,44,000 இருக்க, அதுதான் கைவிடப்பட்ட சபை. அது பரிதவிக்கும் உபத்திரவ காலத்துல. ஐயோ, சொன்னாங்களடா, இந்த ஊழியக்காரர் வந்து சொன்னாரே மனம் திரும்புங்கள்னு, கேட்கலையப்பா. ஆசீர்வாதம், செழிப்பு, ஆட்டம் பாட்டம், டிஸ்கோ டான்ஸ் இருந்துட்டாமே, கர்த்தர் கை விட்டுட்டாருன்னு உபத்திரவ காலத்துல உட்காந்து அழுதுட்டு கிடப்பான். அப்ப வந்து எலியாவும் மோசையும் கேட்பாங்க, டே இரத்த சாட்சியா மறிக்க ரெடியாடா? நாங்க ரத்த சாட்சியா மறிக்க போறோம். இப்ப நடு ரோட்ல விட்டு எங்களை கல்லடிச்சு கொல்ல போறாங்க, நீங்களும் ரெடியா? எங்களை மாதிரி கல்லடி விட்டு சாவ ரெடியா? ரெடினா சொல்லி எங்க கூட வந்துரு. அந்த 1,44,000 ரெடி பண்றதுக்காக எலியாவும் மோசையும் வரப்போறாங்க உபத்திரவ காலத்துல. அதுக்கு பிறகு யார் வருவா? பகிரங்க வருகையில இயேசு வருவார். இந்த கிருபையின் காலத்துல எலியாவின் ஆவி ஊற்றப்பட்டாச்சு, அந்த யோவானின் ஆவி ஊற்றப்பட்டாச்சு. அது நீங்க தான் இப்ப போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு ரகசியமா வந்து உங்க மூலியமா சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாவை எல்லாம் தூக்கிட்டு போயிருவார். அதுக்குதான் ரகசிய வருகை. அதுக்கு பிறகு உபத்திரவ காலம் வந்த பிறகும் கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளையும் கிடப்பாங்க. ஐயையோ, மனம் திரும்பாம விட்டுட்டோமே. அந்த கல்லணை போல சிலுவையில ஒரு கல்லணை கூட விடல, நோவாவின் காலத்துல மரிச்சவனை கூட விடல. ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப ஆசைப்படுறாருங்க. விட்டா பிசாசு கூட மனம் திரும்ப அவர் ஆசைப்படுவார். ஆமா, ஆனா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவனுக்கு நித்திய நரகம். அவன் செய்த சேட்டை பெருசு. என் தேவ ஜனமே, சத்தியத்தை சத்தியமா பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்துக்கு மார்க் போடாதீங்க. ஒரு மார்க் போடுற டீம் இருக்கு. இப்ப யூடியூப்ல இதை நான் போடுவேன், இதை பார்த்துட்டு மார்க் போடுற ஊழியக்காரன் வருவான் பாருங்க. விசுவாசி கொஞ்சம் இருக்கு, ஊழியக்காரன் கொஞ்சம் இருக்கு. மார்க் எத்தனை மார்க்கு? 10க்கு 1, 10க்கு 2, 10க்கு 10, 10க்கு ஃபெயிலு, இப்படி மார்க் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே மார்க் போட்டு இங்கே இருக்க வேண்டியதான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உபத்திரவ காலத்திலையும் எலியா நேரடியா வரப்போறாரு. 1,44,000 பேரை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஏன்னா பகிரங்க வருகை அழிப்பதற்கு வருகிறது, காப்பாற்றுவதற்கு அல்ல. ரகசிய வருகை மட்டும்தான் காப்பாற்றுவதற்கு உண்டான வருகை. பகிரங்க வருகை அழிப்பதற்கு உண்டான வருகை. அந்த வருகையில மனம் திரும்புறவன் அழிஞ்சிடக்கூடாதுல்ல. அவங்க யாருன்னு வேறு பிரிக்கணுமே. அந்த 1,44,000 பேர் யாரு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குதான் இப்ப எலியாவும் மோசையும் வரப்போறாங்க. அதை கண்டுபிடிப்பதற்கு அந்தி கிறிஸ்து கூட கொஞ்சம் சண்டை போட வேண்டியிருக்கு. அந்தி கிறிஸ்து ஆட்களோட சண்டை போட எவனும் எதிர்த்து நிக்க முடியாது. 1,44,000 கண்டுபிடிச்சு முடிக்கிற வரை அந்த சண்டை நடக்கும். 3.5 வருஷம் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். எலியா, மோசே, அந்தி கிறிஸ்தோட ஆட்கள். அது பெரிய வேற பிரசங்கம், அதை இன்னொரு நாள் பண்றேன். அது பயங்கர ஃபைட்டா இருக்கும். ஆமா, வெளுத்து எடுப்பாங்க. அந்தி கிறிஸ்த ஓட விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுவாரு, டே 1,44,000 ரெடி ஆயிட்டப்பா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சிட்டு, மோசே எலியா ஒப்பு கொடு அப்படிம்பாரு. அப்படியே அது வரைக்கும் வானத்துல இருந்து அக்கினி இறக்குவாங்க, வாயில இருந்து அக்கினி. அப்படி எதிர்த்தாப்புல அந்தி கிறிஸ்து ஆள் வந்தா, அந்தி கிறிஸ்து ஏன் எலியா முன்னால வரமாட்டான், மோசே முன்னால வரமாட்டான்னா, பூணு ஊதுன்னு அந்தி கிறிஸ்து எரிஞ்சு போயிடுவான். அதனால வரமாட்டான் முன்னால. அவன் ஆட்களை விட்டு சண்டை போட்டு கிடப்பான். அவ்வளவு வல்லமை பெற்றவர்கள் அவர்கள். அதாவது மொத்த வல்லமையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருவார் 2 பேருக்கும். ஆனா அதே வல்லமையை கர்த்தர் எடுப்பார். கொடுத்துருங்கப்பா, உங்களுக்கு பவர் போதும், உங்க பவரை நான் ரிட்டர்ன் எடுக்கிறேன். ரிட்டர்ன் எடுத்தோடனே வெறும் மனுஷனா நிப்பாங்க 2. வெறும் எலியா, வெறும் மோசே. அவ எல்லாரும் கல்லெடுத்து அடிச்சு கொல்லுவான். செத்த பிறகு அந்த பாடி ரோட்ல அடக்கம் பண்ணாம கிடக்கும். எல்லாரும் பரிசுகளை அனுப்புவாங்க அந்தி கிறிஸ்துவோட ஆளுக்க. அப்பாடா, நம்மளை உபத்திரவப்படுத்துறவன் செத்து போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி பரிசுகளை அனுப்புவார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. அந்த எலியாதான் யோவான் ஸ்நானன். ஜான்னு பேரை வச்சுட்டு அட்டூழியம் பண்ற ஆளுகளும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதே ஜான்னு பேரை வச்சுட்டு எலியாவின் ஆவியை பெற்றவர்களும் இருக்கிறாங்க. ஆமா, தெரிஞ்சுக்கோங்க.
தேவ ஜனமே, இந்த எலியாவின் ஆவி உங்களுக்குள்ளும் ஊற்றப்படுகிறது. லூக்கா 7:28 சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனில் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. எவ்வளவு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. சாமுவேல் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, ஏசாயா அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, சகரியா அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, யோவேல் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, எரேமியா அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது, தாவீது அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்தவங்க தானே. இயேசு மட்டும்தான் ஆவிக்குள்ள பிறந்தார். ஸ்திரீகள் பெண் வயிற்றில் பிறந்த தீர்க்க தரிசிகள்ல யோவானை விட பெரியவன் ஒருத்தனுமே கிடையாதுடா அப்படின்ட்டார். அவ்வளவு பெரிய சர்டிபிகேட் யோவானுக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த கிருபையின் காலத்துல யாரெல்லாம் எலியாவின் ஆவியை பெற்றுக்கொண்டு, இந்த யோவான் ஸ்நானனின் ஆவியை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த யோவானை விட பெரியவர்கள் அப்படின்ட்டார். அப்ப உங்களுக்கு அவ்வளவு மகிமையை தாராருங்க. யோவான் ஸ்நானனை விட உங்களை கர்த்தர் கனப்படுத்துறாரு, மறந்துடாதீங்க. யாரெல்லாம் ஊழியம் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறீர்களோ, நீங்க யோவான் ஸ்நானனை விட பெரியவங்க, மறந்துடாதீங்க. நீங்க வேலை பாக்குறீங்க, குடும்பத்தை கவனிக்கிறீங்க, எல்லாம் நல்லதுதான். நீங்க சம்பாதிக்கணும், எல்லாம் சரிதான். ஆனா அதே வேளையில நீங்க அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக எதையாவது செஞ்சீங்கன்னா நீங்க யோவான் ஸ்நானனை விட பெரிய ஆளு. இல்லைன்னா என் குடும்பம், என் பிள்ளை, என் சொத்து, என் ஜோகம் இப்படியே இருந்தா அட்ரஸே இருக்காது. ஆனா உன்னுடைய சொத்தை கொண்டு, உன்னுடைய பணத்தை கொண்டு, உன் நேரத்தை கொண்டு நீ ஆத்தும ஆதாயத்துக்காக ஏதாகிலும் செய்தால் நீ யோவான் ஸ்நானனை விட பெரியவன், மறந்துடாதீங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். லூக்கா 1:15, 16, 17 வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். இதுதான் யோவானுடைய வேலை, இதுதான் உங்களுடைய வேலை. உங்களுக்கும் இதே வேலையை கர்த்தர் தருகிறார். தேவ ஜனமே, அந்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. சீர்கெட்டு போயிருக்கிற உங்க பிள்ளைகள் எல்லாம் நீதிமான்களாக திரும்புவார்கள் என்று 17வது வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியலையா, உங்க மனைவி கீழ்ப்படியலையா, உங்க புருஷர் கீழ்ப்படியலையா, உங்க குடும்பத்துல யாராவது கீழ்ப்படியாம இருக்காங்களா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் நீதிமானை போல வளர்ந்து வந்துருவாங்க. உங்க ஜெபம் அவ்வளவு மேலானது. காரணம், நீ யோவான் ஸ்நானன், நீ எலியாவின் ஆவியை பெற்றிருக்கிறாய். தேவ ஜனமே, நீ சாதாரண விசுவாசி கிடையாது, நீ எலியாவின் ஆவியை பெற்ற விசுவாசி. நீ இன்னும் அடுத்தவனுக்கு முன்னால கையேந்தி நிக்காத. ஐயா எனக்கு வியாதி ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஐயா எனக்கு கடன் ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஐயா ஐயா ஐயான்னு இருக்க கூடாது. நீ அடுத்தவன் தலையில வச்சு கை வச்சு ஜெபிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டாய். ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. நீ அடுத்தவங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிற அளவுக்கு தேவனை வளர்த்து கொண்டு வந்துட்டார். இன்னும் பாலையே குடிச்சுக்கிட்டு பச்சை பிள்ளையா இருக்க கூடாது. நல்ல பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்தாச்சு. சத்தியத்துல வளரணும், சத்தியத்துக்குள் வளரணும், கர்த்தருக்குள் வளரணும். ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்து முடிப்போம். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆம் தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், ஆனா நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். என்ன கிரியை நீ செய்திருக்கிறாயோ அதற்கேற்ற பலனை பெற்றுக் கொள்வாய். தேவஜனமே, நற்கிரியை செய்வோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். நிச்சயமாக யோவான் ஸ்நானன் சாதாரண ஆள் இல்ல. அவர் ஏதோ ஒரு முறை வந்தாரு, கழுத்து வெட்டப்பட்டு மரிச்சாரு, அதோட ஒரு சாப்டர் முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க. இந்த ரகசியத்தை இன்னைக்கு ஓப்பனா பப்ளிக்கா அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இதை பல மேடைகள்ல பேசி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அறிவுக்கு ஏறிச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது. ஆனா ஆவியானவர் எனக்கு பழச ஞாபகப்படுத்தினார். டேய், உனக்கு கொடுத்த வெளிப்பாடுறா இது, நீ பேசாம இருக்க, பேசு, ஜனங்களுக்கு தெரியட்டும். யோவான் ஸ்நானன் யாரு? சத்தியத்தை கேட்கிற நீங்க தான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க எல்லாருமே யோவான் ஸ்நானன் தான், எலியா தான். நீங்க உங்க மேலதான் அந்த ஆவி பொழுது ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க மறந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குன்னே போயிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்குன்னு கொஞ்சம் திரும்புங்க. நீங்க கர்த்தருக்குன்னு திரும்பிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சிருவார். உங்க தொழிலை கர்த்தர் நடத்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்தோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டிருக்கிறோம். விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த வருகையின் சத்தியத்தை ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே உடைய வருகையில குடும்பம் குடும்பமா காணப்படணும். எல்லாரும் எலியாவின் ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்க ஏதாகிலும் செய்யணும் சுவாமி. உடைய பிள்ளைகள் சும்மா வெறும் விசுவாசியா இருந்து ஒரு நாள் விச ஊசியா மாறிடக்கூடாது. அவர்கள் விசுவாசியா இருந்து வளர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறணும். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்கப்பா. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கிருபையை கொடுங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய நாளுக்கேற்ற புதிய கிருபையையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய மன்னாவையும் தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாகவும் அன்பின் நிமித்தமாகவும் அதிகாரத்தின் நிமித்தமாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் சிரசிலே தங்கி இருக்கட்டும். தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளை எடுங்கப்பா. உடைய பிள்ளைகள் செழித்து இருக்கட்டும், ஐஸ்வர்யமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். தடைகளை மாற்றி போடுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை மைக் ஆன் பண்ணி சந்தோஷமா உற்சாகமா 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. ஃபேமிலி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சோதரம் சொல்லிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய கல்யாணம். ஆமா, மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவது. அதனால எத்தனையோ கல்யாணத்துக்கு போறீங்க, கர்த்தருடைய கல்யாணத்துக்கு வாங்க. அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you family. கர்த்தருக்கு சோதரம். Praise the Lord.